ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ஸ்டார் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வருஷம் 6 சைடு வச்சு போட்டிருந்தேன். அதை கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எனக்கு 5 பக்கம் உள்ள மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி. அந்த சிஸ்டர் கேட்டதுனால இப்போது 5 கோன் வச்சு போட்டு காமிச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. முன்னாடி போட்டது நம்ம ஆரஞ்சும் அந்த க்ரீனும் வச்சு போட்டது 6 உள்ளது. இப்போது இது 5 பக்கம் மட்டும் உள்ளது. இது எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க இன்னும் ஒரு சில இது கேட்டிருந்தாங்க. அதுக்கு டிப்ஸ்லாம் கடைசியில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சும்மா நம்ம கதவுல ஒரு ஹூக்கில் நான் மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி மாட்டியும் நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் வாசலில் கூட நீங்கள் கேட்டில் இந்த மாதிரி மாட்டி கூட வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டு சீரியல் பல்ப் மாதிரி செட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹை வோல்டேஜ் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் லைட்டு போடும்போது அது உருகிடும். ஓவர் நைட்டு ஃபுல்லாக விட்டிங்கன்னா வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அது தாங்காது நமக்கு. அதனால் நீங்கள் வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, அந்த சீரியல் பல்பு மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி கலர் மாறி மாறி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல்புங்க இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கொஞ்சம் தூரத்தில் இதை ஒரு ஹூக் மாட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இது சும்மா நம்ம சாமி ரூமில் இருக்கிற பல்பில் நான் உங்களுக்கு சும்மா அதுக்கு மேலே வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து அப்படியே கலர் மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி உள்ளது பாருங்கள். அந்த சுற்றுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேறு கலர் மாறும் உங்களுக்கு. அதுக்கு மேலே ஒரு ஹூக்கு மாட்டிட்டு இந்த மாதிரி பல்புக்கு மேலே அப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன சீரியல் பல்பு பேட்ரி வச்சது இருக்கும். அந்த பேட்ரி வச்சதை வந்து செல்லு போட்டு எரிய விடுற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி உள்ளதை நீங்கள் அதுக்குள்ளார வச்சு கட்டிட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வாசலில் தொங்க விடலாம். இப்போது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 2 3 4 5 5.5 அடி 5.5 அடி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஒயரையும் அதை வச்சு அளந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நான் பாருங்கள், அந்த 18 ஒயர் அந்த கலர்லேயும் கருப்பு ஒயரு 2ம் எடுத்திருக்கேன். கருப்பு கலரில் 2 மொத்தம் 20 டோட்டல் வந்து 20 ஒயர் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரே கலராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு அடுத்து கருப்பு கலர் ஒயர் ஒன்று எடுத்து அதையும் சமமாக மடிச்சிக்கலாம். அதே மாதிரி எப்பயும் பேசிக் நாட் நம்ம போடுவோம்ல, அது மாதிரியே அது மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலேயும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும். நம்ம எப்பயும் போடுற சாதா முடிச்சு தான் பாருங்கள். எப்பயும் அடியில் இருக்கிற பக்கம் தான் நம்ம எடுத்து அதில் விடணும். இந்த மாதிரி இழுத்தோடனே பாருங்கள் ஒரு முடிச்சு கிடச்சிருச்சு. இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் இந்த பிளாக் ஒயரையும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போது இதை பாருங்கள் எப்படி நான் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. கருப்பு ஒயர் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் கருப்பு இருக்கணும். இதுக்கு ரன்னிங் ஒயர்லாம் தேவைப்படாது. ரன்னிங் ஒயர் இல்லாமல் அந்த போட்ட ஒயர்லேயே ஒரு பக்கத்து ஒயரை மடித்து போட ஆரம்பிக்கிறோம். அது மேலே இன்னொரு ஒயர் மாட்டிட்டு சமமாக மடித்து அதை மாட்டுங்க. மாட்டிட்டு சைடில் கீழ்ப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட் பண்ண ஒயர் எடுத்து சமமாக மடித்து போடுறோம், அவ்வளோதான். பாருங்கள். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஒயர் பக்கம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு லைன் அப்படின்னு அடையாளம் தெரியணும். முதல் லைன் தெரியறதுக்கு ஒயர் ஜாயின் பண்ண இடம் எதுன்னு தெரியணும். அதுக்காக அந்த பக்கம் முடிச்சு போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் மீதி எல்லா ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கலர் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக அந்த கருப்பு ஒன்று இருக்கும், அந்த ஒயரையும் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்லேயும் கடைசியிலையும் மட்டும் ஒரு கருப்பு போட்டுட்டு நடுப்புறெல்லாம் மீதி இருக்கிற ஒயரை சமமாக மடித்து அது மாதிரியே போடுங்க. இப்போ பாருங்கள், நான் அது மாதிரியே போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது அடுத்த லைன் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். கொஞ்சம் லூஸாக இருந்தால் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேலே போகுதில்ல, அந்த மேலே போகிற ஒயரில் அந்த ஃபஸ்ட்டு கருப்பு ஒயரும் அது பக்கத்தில் இருக்கிற ஒயரு ஒரே பொசிஷனில் மேலே போகுது. அந்த 2 ஒயரையும் சேர்த்து கருப்பை மடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயரை அது சுற்றிட்டு
கீழே இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு சைடில் சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். அந்த இடத்துல பாருங்கள் மூளை திருப்பின மாதிரி முக்கோணமாட்டம் இருக்கும். அந்த இடம் மட்டும் அந்த கேப்பு அப்படி தெரியும் உங்களுக்கு. இது மடங்கி நமக்கு அடுத்த அப்படியே மேலே வரத்துக்கு வர மாதிரி வரும். அந்த கருப்பு ஒயரை வச்சே நீங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வரணும். இதுக்கு வந்து நம்ம ரன்னிங் ஒயர் ஏற்கனவே நான் சொன்னேன், கட் பண்ண ஒயரோடு சரி, மற்றபடி எந்த ஒயரும் தேவையில்லை. பாருங்கள் அந்த இடத்துல நான் காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 முடிச்சிலேருந்து வர ஒயருங்களை வச்சு போட்டாச்சு. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுறணும். இப்போ இந்த பக்கம் அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம் பாருங்களேன், அங்கேருந்து தான் போடணும் பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் மாற்றி போட்டுறாதீங்க. இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்கும் கீழே, முன்னாடி மேலே இருந்ததை போட்டோமா அதுக்கும் கீழே இன்னொரு கருப்பு ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரும் அது பக்கத்தில் சைடில் இருக்கிற ஒயரையும் சேர்த்து இப்படி ஒரு நாட் போடுங்க. இந்த இடத்துலையும் ஒரு மூளை திருப்பின மாதிரி வரும், உங்களுக்கு கார்னர் டேர்ன் பண்ண மாதிரி தெரியும். பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, அதை தான் காமிக்கிறேன். அதுக்கு தான் அந்த இடத்துல முடிச்சு போட்டு அடையாளத்துக்கு வச்சுருக்க சொன்னேன். இப்போ இந்த கருப்பு ஒயரை வச்சு இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டு வரணும். இப்போ வந்து நம்ம மடிக்கிறது அந்த மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு கருப்பு ஒயரை சுற்றணும். அந்த மாதிரி வரும். இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துடுங்க. இந்த ஒரு லைன் மட்டும் அந்த மாதிரி வரும். லாஸ்ட்டில் வந்து நிப்பாட்டிடுங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டேன், அப்படியே விட்டுருட்டேன். போட்டுட்டு வந்துட்டு அப்படியே விட்டுறணும். இப்போது பழைய பொசிஷனுக்கு திருப்பிக்கோங்க. முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் இதை. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே திருப்பிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பாருங்கள் கவனமாக. இந்த ஸ்டெப்புங்கெலாம் கரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு கோன் உங்களுக்கு போட்டுற முடியும். இப்போ நான் சொல்கிறது ஒரு கோனுக்கு உள்ள அளவு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், இப்போது மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணதுக்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று வந்துருச்சு. இப்போ அந்த அடையாளம் முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அது அந்த அடையாளத்துக்கு முடிச்சு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு ஒயரையும் பாருங்கள் அதை எடுத்துடலாம். அந்த முடிச்சியை எடுத்துட்டு அது பக்கத்துலேயே அதுவும் அது பக்கத்தில் இந்த பக்கம் நம்ம வலது கை பக்கம் போகிற ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. பாருங்கள் இப்போ போட்டிருக்கேன்ல நான், அதே மாதிரி இப்போ 3 இடத்துல நமக்கு கார்னர் திரும்பின மாதிரி இருக்கும். 1 2 3 இடத்துல நமக்கு கார்னர் டேர்ன் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த ஒயரை வச்சு லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அப்படியே விடணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் இந்த கூடையை திருப்பலாம் வேண்டாம். அப்படியே நான் சொல்கிற மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து நல்ல பெரிய கோணாக இருக்குது. நீங்கள் வந்து சின்னதாக போடணுன்னா நான் ஏற்கனவே 6க்கு போட்டு காமிச்சேன்ல, அதிலேருந்து அந்த அளவே நீங்கள் 5 மட்டும் போட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதில் சொல்கிற மெத்தடு மாதிரி. இப்போ லாஸ்ட் வரைக்கும் அதை போட்டுட்டு வந்து அப்படியே விட்டுறணும். அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு இந்த மாதிரி உங்களுக்கு வச்சு பார்த்தாவே இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும், இப்போ நம்ம போட்டோம்ல அந்த அடையாள முடிச்சிலேருந்து அதுலேருந்து ஒரு ஒயரும் வரும். பெருக்கல் குறி மாதிரி நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இப்படி விளக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கிராஸ் ஆகும், ஒன்று மேலே ஒன்று இப்படி கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி ஒயர் இருக்குது, அந்த ஒயர் 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதிலிருந்து வரதை அப்படியே பாருங்கள் சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வரும். அந்த ஒயர் அந்த ஒரு ஒயரை வச்சு அப்படியே நீட்டமாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கும் அதே மாதிரியே தான். இப்போ இதை லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்து விட்டுட்டு அடுத்த லைனுக்கும் அந்த மூலையிலேருந்து அந்த இடத்துலேருந்து நான் பெருக்கல் குறி மாதிரி காமிச்சேன்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் அப்படியே போட்டுட்டு வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கடைசி ஒயர் கருப்பு ஒயர் போட்டுட்டு அப்படியே விட போகிறேன். பாருங்கள் அந்த கடைசி ஒயரும் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறோம். அவ்வளோதான், அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் இதை அப்படியே வரிசையாக இந்த பக்கம் போட்டுகிட்டே வரணும். அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்ததும் அதே மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு அப்போ பாதியில் நான் நிப்பாட்டி காமிச்சேன் தெரியுமா, அது அப்படியே பின்னிக்கிட்டே வாங்க. கடைசியில் வந்து பின்னிக்கிட்டு வந்து விட்டுருங்க. இப்போ கடைசி ஒயருக்கு வந்துட்டோம். அதை அப்படியே பின்னிட்டு வந்து பாருங்கள் விட போகிறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் அந்த கடைசியில் வரும்போது எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் அவ்வளோதான், அப்படியே கொண்டு வந்து விட்டுருங்க.
இப்போ அடுத்தது திரும்பவும் பாருங்கள், ஒவ்வொரு லைன் நீங்கள் போடுறதுக்கும் இந்த மாதிரி தான் போடணும். பாருங்கள், இப்போ வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே தெரியும். இந்த சைடுலேருந்து ஒரு ஒயரும் இந்த சைடுலேருந்து ஒரு ஒயரும் ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிட்ருக்கும். பாருங்கள், எல்லா ஒயரையும் விளக்கிட்டு இப்படி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? அப்படி தெரியுதுல்ல? இதிலிருந்து அதை போடுங்க. அந்த இடத்துல அந்த கிராஸ் ஆகும். ஒன்று மேலே ஒன்று எக்ஸ் மாதிரி பெருக்கல் குறி மாதிரி சாஞ்சி இருக்கும். அதில் ஒன்று போட்டுட்டு அதிலிருந்து வர அந்த நீட்ட ஒயர் வலது கை பக்கம் இருக்கிற ஒயரை வச்சு லாஸ்ட்டில் வரைக்கும் போட்டுட்டு வந்து விடுங்க. இதே மாதிரி தான் இந்த லைன் முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதே மாதிரி எக்ஸ் மாதிரி கிராஸ் ஆகும். அதிலிருந்து போட்டுட்டு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து விடணும். இதே மாதிரியே தான் உங்களுக்கு 2 சைடும் அந்த சைடு வரைக்கும் கடைசி ஒயர் வரைக்கும் வர மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. ஒவ்வொன்றும் அந்த பெருக்கல் குறி மாதிரி வர இடத்துல கையை வச்சு வச்சு பார்த்துட்டு அதில் ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே அந்த ஒயரை பிடிச்சி போட்டுகிட்டே வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. பாருங்கள், அடுத்ததும் இப்படி பாருங்கள், இப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பார்க்கவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சட்டுன்னு போட்டுடலாம், ரொம்ப சீக்கிரம் போட்டுற முடியும். ஏன்னா ரன்னிங் ஒயர்லாம் நமக்கு இல்லை, கட்டோடு இருக்கிற ஒயர்லாம் இருந்தாக்க கொஞ்சம் இதாக இருக்கும். இது கட்டோட ஒயர் இல்லைல்ல, அதனால் ஈஸியாக இந்த மாதிரி போட்டுடலாம். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒவ்வொரு லைனுக்கும் ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி தான், அந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வர இடத்துல போட்டு அதுக்கப்புறம் அதை நீட்டமாக லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அடுத்த லைனுக்கு பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு வச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு லைனாக போட்டுட்டு வாங்க. அப்படியே இந்த இடத்துல கோன் அந்த பக்கம் விரிஞ்சு அப்படியே வரும் உங்களுக்கு. போட போட வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வரணும். அதுதான் நான் காமிக்கிறேன். அந்த வரைக்கும் போடணும். அந்த பிளாக் ஒயர் வருது பாருங்கள் வரிசையாக, அது வரைக்கும் அப்படியே இந்த பக்கமும் அந்த பிளாக்கில் வந்து நிப்பாட்டணும். அப்படி போட்டுட்டு வாங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுக்கிட்டே வந்துட்டேன். வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வந்தேன். இப்போ அந்த கடைசி இன்னும் ஒரு ஒயர் பாருங்கள் கிராஸ் ஆகுது பிளாக்கை. அந்த ஒயரை வச்சு அந்த லாஸ்ட்டு பிளாக் வரைக்கும், அந்த கருப்பு வரைக்கும் போடணும். இப்போ இது கடைசி, இது இந்த கோனில் நம்ம கடைசி ஒயர் போடுறோம். லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க, போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் நமக்கு கோன். பார்த்திங்களா? ஒரு பக்கம் இதாகவும் ஒரு பக்கம் பாருங்கள் நீட்டமாக அந்த கோன் மாதிரி வந்திருக்கு. நல்லா இது பெருசாக இருக்கும். நீங்கள் வாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சிங்கனாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். இதே அளவுகளோட பாருங்கள் எடுத்து 5 கோன் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல, ஒரு கோன் போட்டு காமிச்சேன். அந்த ஒரு கோன் மாதிரியே 5 கோன் நீங்கள் போட்டு இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5.5 அடியில் வெட்டிட்டு அதே மாதிரி ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு மொத்தம் இந்த கலர் ஒயர் 2 ரோல் ஆயிடுச்சு எனக்கு. அதை இல்லாமல் 2 ரோலில் கொஞ்சம் ஒயர் தான் மீதி இருந்துச்சு. கருப்பு கலர் ஒயரும் நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஒரு கலரே வாங்குறதா இருந்தால், கருப்பு சேர்க்காமல் போடுறதா இருந்தால் நீங்கள் 3 கட்டு ஒயர் வாங்கிக்கோங்க. அதாவது 2.25 ரோல் ஆகும். இந்த கூடை போடுறதுக்கு கருப்பும் சேர்த்தாக்கா 2.25 ரோல் ஆகும். இப்போது இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா கோணையும் ஜாயின் பண்ணோம்ல 5ஐயும், அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த பாருங்கள், மேலே வளர்த்தியாக இருக்கிற இடத்துல கருப்பு வருதில்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஒயர் வரும். இந்த கோன்லேருந்து ஒரு கருப்பு ஒயரும் அந்த கோன்லேருந்து ஒரு கருப்பு ஒயரையும் 2ஐயும் சேர்த்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சுட்டு இந்த ரைட் சைடு உள்ளது அந்த பக்கம் உள்ளதையும் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு முடிச்சு பேசிக் நாட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே இருக்குல்ல, 2லையுமே அதுக்கும் கீழ் வரிசையில் இருக்கிற ஒயருங்களை இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் எடுத்து 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும். இதே மாதிரியே அப்படியே கீழே வரைக்கும் நீங்கள் அப்படியே இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர் அதுக்கும் கீழே வரிசையாக எடுத்து நான் காமிக்கிற மாதிரி அப்படியே போட்டுட்டு வாங்க. கீழே வரைக்கும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். மொத்தம் 12 கீழே போடுறேன். அந்த கருப்போடு சேர்த்து 13, மொத்தம் 13 போடணும். 13ல் கருப்பு கலர் 1, மீதி எல்லாம் இந்த மஞ்சள் கலர் மாதிரி இருக்குல்ல, அது 12 வரும்.
டோட்டலாக 13 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை மாதிரி இப்படி தான் இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து ஒன்று, இந்த பக்கத்துலேருந்து ஒன்று, அந்த மாதிரி எடுத்து நீங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. நான் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஒயர் வந்து இப்படி தான் நமக்கு மேலே இருக்கும். அந்த கருப்போடு சேர்த்தா 13. கருப்பு சேர்க்காமல் எண்ணுனீங்கன்னா அந்த கருப்பை வந்து நம்ம உள்ளார சொருக போகிறதில்ல, விட்டுற தான் போகிறோம். கருப்பும் போடணும். கருப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே 12, கருப்போடு சேர்த்தா 13. இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த கேப்லேயே விடுங்க. அந்த பின்னிருக்கோம்ல, பின்னுனதில் பாருங்கள் அந்த ரெண்டையும் நான் எப்படி விடுறேன்னு. அந்த ஒயருங்களை அதுக்குள்ளார விடுங்க. அந்த நாட்டு நமக்கு அந்த முடிச்சியே உள்ளார போகிற மாதிரி தான் வரும். அப்படி நீங்கள் இழுத்தீங்கன்னா உள்ளார அந்த மடங்கி அந்த முடிச்சு வர மாதிரி இருக்கும். பரவாயில்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி சொருகணும். அந்தந்த கேப்பில் விடுறேன். அது மேலே நீட்டிகிட்டு இருக்கிற ஒயரை அப்படியே அந்தந்த இடத்துல அந்தந்த சைட்லேயே சொருகிறேன். அந்த சொருகிறத உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்படியே உள்ளார கொண்டு போயிடலாம். அந்த உள்ளார ஒரு கை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள், உள்ளார விட்டு அதை எடுத்துருங்க. உள்பக்கமாக கொண்டு போயிட்டு அப்புறம் எப்படி சொருகிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கருப்பு மட்டும் உள்ளார விட வேண்டாம். அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல மேலே அந்த கருப்பு மட்டும் விடாதீங்க. அதுக்கு கீழே இருக்கிற அந்த 12ஐயும் அப்படியே விடலாம். பாருங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டாச்சு. அந்த கருப்பு மட்டும் பாருங்கள் அப்படியே இருக்கணும், அதை விடக்கூடாது. இப்போது உள்பக்கம் இதை பாருங்கள், இந்த பக்கம் நான் லப்பர் போட்டு வச்சுட்டேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த பக்கம் அந்த கிளிப்பு சும்மா போட்டிருக்கேன், ஒயர் டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு. இந்த கருப்பு மட்டும் பாருங்கள் அப்படியே நீட்டிகிட்டு இருக்கணும், மேலேயே இருக்கட்டும். இப்போது இதை சைடில் எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் சைடில் சொருகணும். இந்த பக்கத்தில் இருக்கிறத ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட்லேயும், லெஃப்ட்டில் உள்ளதை ரைட்லேயும் சொருகணும். இப்படி தான் ஒயர் இருக்கும். அதை பாருங்கள் நான் எப்படி கொண்டு போய் சொருகிறேன்னு. அந்த பின்னி இருக்கிற முடிச்சிலேயே போடாதீங்க, அதுக்கும் அடுத்தது அந்த கருப்பு லைன் வருதில்ல, அதில் சொருகிறேன் நான். அந்த கருப்பு லைனில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக நீட்டமாக சொருகுங்க. நீட்டமாக உங்களுக்கு கை எத்தனை எட்டுதோ 4, 5 அந்த மாதிரி ஒரு 5 முடிச்சிலையாவது சொருகிட்டு உடனே அதை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதனால் சொருக இப்படி கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட்டில் உள்ளதை ரைட்டில் சொருகிறேன். ரைட்டில் போகிற அந்த கருப்பு லைனில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீட்டமாக சொருகுங்க. உங்களுக்கு ஒரு 5, 6 நாட்டில் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி விட்டுடலாம். அது கையோட உடனே கட் பண்ணிடுங்க, வேறு ஒயரை கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சொருகவே கட் பண்ணிடுங்க, அப்புறம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இப்போ இன்னொன்று சொருகி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கா, அதை அப்படியே அந்த சைடு இப்படி வச்சு மடக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல கருப்பில் தான் சொருகிறேன். சொருகிட்டு அந்த நீட்டத்துக்கு அப்படியே சொருகணும். அதே மாதிரி எல்லா ஒயரையும் அந்த கீழே வந்து போட்டிருக்கிறோம்ல, அத்தனையும் 12 போட்டிருக்கோம், அத்தனையும் அதே மாதிரியே நீங்கள் சொருகுங்க. நான் சொருகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே சொருகிட்டேன் எல்லாத்தையும். இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே அதை வந்து அந்த நாட்டை அப்படியே கையை வச்சு வெளிப்பக்கம் அமுத்துனீங்கன்னா அது அப்படியே வரும். இப்போ மேலே அந்த லப்பரை எடுத்துடலாம். இதே மாதிரியே நீங்கள் 2 ஜாயின் பண்ணிவிட்டு கூட 5 கோணையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பாருங்கள் 3 கோணு ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் 5 போட்டிருந்தோம்ல, அதில் பாருங்கள் 3ஐயும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 போட்டிருக்கிறத அதோடு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பாருங்கள் சொருகுனதை இப்படி எடுத்து விடணும் கையை வச்சு. கடைசியே நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கூட அந்த மாதிரியே எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படி மேலே வரும். அந்த பக்கம் இந்த 2 கோன் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். அந்த கருப்பு ஒயர் போதில்ல, இதிலேருந்து ஒரு கருப்பு ஒயர், அந்த பக்கத்துலேருந்து ஒரு கருப்பு ஒயர், 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டு இதை எப்படி போட்டோமோ அதே மாதிரி அதுக்கு கீழே அப்படியே வரிசையாக நீங்கள் போடணும். அந்த கருப்புக்கும் கீழே இந்த பக்கத்துலேருந்து ஒன்று, அந்த கோன்லேருந்து ஒரு ஒயரும், இந்த கோனில் வந்து ஒரு ஒயர், அந்த கோன்லேருந்து ஒரு ஒயர்னு சைடில் போகிறத எடுத்து கீழே வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இப்படி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் அப்படி விலக்கி விட்டு நீங்கள் மடியில் வச்சு போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து வீடியோவுக்காக அப்படி தரையில் வச்சு காட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே உட்காந்திக்கிட்டு நம்ம மடியில் வச்சு போட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டுற முடியும். கைக்கு பக்கமாக வச்சு போட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு
இந்த பக்கமும் போடணும். நம்ம இப்போ 2 பக்கத்துக்கு ஜாயின் பண்ணணும். இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஒன்றும், அந்தாண்ட ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் போடணும். இதே மாதிரி பாருங்கள், இப்படி தான் நீட்டிட்டு வரும். நம்ம போட்டோம்ல முன்னாடி, அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே இல்லை. எண்ணிக்கோங்க எத்தனை போட்டிருக்கோம் அப்படின்னு கரெக்டாக. நீங்கள் 11ம் போடலாம், 10ம் போடலாம். நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது சரியாக இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ போட்டிருக்கிறது கொஞ்சம் எம்போசிங்காக வரும், கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த சைடும் அதே மாதிரி இந்த கோன்லேருந்து ஒரு ஒயர், அந்த கோன்லேருந்து ஒரு ஒயர் கருப்பு எடுத்து இப்படி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்து ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ஒன்று ஒயர் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே கீழே நீங்கள் அந்த கருப்பை மட்டும் உள்ளார சொருகக்கூடாது. 5 கோன்லேருந்து வர கருப்பையும் சொருகக்கூடாது. மீதி எல்லா ஒயரையும் நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொருகிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த கோன்லேருந்து அந்த கருப்பு ஒயர் இருக்குல்ல, அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறேன். மெத்ததெல்லாம் அப்படியே சொருகியாச்சு. இப்போ இதில் ஒரு முடிச்சு போடணும். வச்சு பாருங்கள், இந்த கோன்லேருந்து ஒரு நாட்டும், அடுத்த கோன்லேருந்து போட்ட அந்த கருப்பு முடிச்சிலேருந்து ஒரு நாட்டும் எக்ஸ் மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். கிராஸ்கட் கூடைக்கு நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி சாஞ்சி இருக்கும். இது மாதிரி நீங்கள் சுற்றிலும் ஒரு லைன் மட்டும் போடுங்க. கையை வச்சு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மாதிரி காமிச்சு தான் நான் போட்டு காமிக்கிறேன். எங்கெல்லாம் அந்த மாதிரி கிராஸ் ஆகும் பாருங்கள், வரிசையாக இன்னொரு நாட் போடுறோம், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு முடிச்சு இருக்குது, அதிலேருந்து நம்ம இன்னும் ஒரு சுற்று மட்டும் போடணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். முன்னாடி இப்போ 2-3 இது கையை வச்சு காமிச்சேன்ல, அதே மாதிரி தான் அப்படியே சுற்றிலும் அதை ஒரு லைன் மட்டும் போடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு ஒயராக அதை அப்படியே உள்பக்கம் சொருகிடுங்க. அந்த கேப் இருக்கும் நடுப்புற, அந்த ஹோல்ஸ்குள்ளார அந்த ஒயருங்களை அப்படியே உள்ளார விட்டுருங்க. உள்ளார விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னு காமிக்கிறேன். இப்போ உள்ளார வந்துருச்சா, இந்த ஒயருங்களை எடுத்து அந்த கருப்பு லைன் போகுதில்ல, அந்த கருப்பு லைன்லேயே முடிஞ்ச அளவுக்கு சொருகிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர் தெரியாமல் இருக்கும். அது கிளாஸ் ஒயர், அந்த கலர் ஒயர் மஞ்சள் மாதிரி இருக்கிறது கிளாஸ் ஒயரு. அப்படியே எல்லாத்தையும் சொருகிடணும். இப்போ இந்த சைடில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த சைடில் இந்த கோன்லேருந்து ஒரு ஒயரும், பக்கத்து கோன்லேருந்து ஒரு ஒயரும் எடுத்து இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு 4 நாட்டு, அந்த பக்கம் 4க்கு 4 டைமண்ட் வர மாதிரி போடணும். நான் போடுறத பாருங்கள், அதே மாதிரி போடுங்க. அந்த சிஸ்டர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா, அவங்க இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. நான் அதை போட்டு முடிச்சுட்டு தான் நான் பார்த்தேன். அவங்க ஃபுல்லாக உள்ளார க்ளோஸ் பண்ணுற மாதிரி காமிங்க பின்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பின்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கனாக்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒயர் கட் பண்ணும்போதே ஒரு அடி சேர்த்து கட் பண்ணிவிட்டு, நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரிலாம் பிட்டாக நான் இப்போ போடுறேன்ல, அந்த மாதிரி டைமண்ட் மாதிரி போடாமல் ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆகும். ஒரு லைனாக போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க, சுருகி அப்படி போட்டுட்டு வரலாம். அதுக்கு ஒயர் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ போடுறது, நான் அந்த கமெண்ட்டை நான் அப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் போட்டு முடிச்சுட்டு தான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். மித்த பக்கத்துலலாம் நான் இந்த மாதிரி போட்டுட்டேன் இல்லைனா கூட நான் அந்த மாதிரி போட்டிருப்பேன். அந்த ஒயரும் 2 ரோல் தான் அந்த கலர் ஒயர் வச்சுருந்தேன். இன்னொரு ரோல் இருந்தால் அதையும் அப்படியே சுற்றி போட்டிருக்கலாம். ஒயரும் 5.5 தான் நான் கட் பண்ணேன். நீங்கள் அப்படி உள்ளார க்ளோஸ் பண்ணுற மாதிரி போடுறதா இருந்தால் நீங்கள் 6 அடி அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேர்த்து 1 அடி சேர்த்து கட் பண்ணிக்கோங்க, 6.5. நான் 5.5 கட் பண்ணியிருந்தேன்ல, நீங்கள் 6 அடி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ளார ஒயர் அதிகமாக இருக்கும் பின்பக்கம் உங்களுக்கு. அப்போ சுற்றிலும் நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்ச மாதிரி பின்னி அதை கொண்டு வந்துக்கலாம். அப்போ க்ளோஸ் ஆகிக்கும், அப்படியே ரவுண்டாக வந்துடும். அது ஐடியா தான் நான் சொல்கிறேன். நான் போடலை, அந்த மாதிரி போடலாம். நான் அந்த கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் அப்போது எடுத்து வச்சுருந்தேன், முன்னாடி பார்த்தப்போ எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். நான் சும்மா 5 கோணுங்கவும் இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதை சொருகும்போது 4க்கு 4 டைமண்ட் போட்டுட்டேன். நான் போட்டதை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி போடுங்க. போட்டுட்டு அந்த 2வது நாட்டிலேருந்து சொருகுங்க. அந்த மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் உள்ள ஒயரை ஃபஸ்ட்டு சொருகிட்டு அதுக்கப்புறம் தான் சைடுலாம் சொருகணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். போட்ட முடிச்சிலேயே சொருகிடாதீங்க, அதுக்கு கீழே இருக்கிறதுல சொருகுங்க.
இப்போ லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சொருக்குங்க. நான் வந்து அதை கவனிச்சிருந்தா நான் அந்த மாதிரி டைப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயர் சேர்த்து கட் பண்ணியிருப்பேன். நான் இப்போ எடிட் பண்ணும்போது தான் சரி அந்த கமெண்ட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தேன். இன்னொரு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒன்று பண்ணினது இல்லாமல் இன்னொன்றும் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் அப்படி கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக பின்னாடி வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதை கவனிக்கல சிஸ்டர். அதனால தான் அந்த மாதிரி இப்போ நான் அதுக்கு ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு அடி சேர்த்து கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி நான் பிட்டு பிட்டாக டைமண்ட் மாதிரி இப்போ நான் போட்டுட்ருக்கேன்ல, இது போடாமல் நீங்கள் சுற்றிலும் அந்த ரன்னிங் ஒயரை வச்சு அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே அது க்ளோஸ் ஆகி வந்துடும். இப்போ இதை சொருகிட்டேன். இப்போ இன்னும் பாருங்கள், இந்த இடத்துல 6 ஒயர் மீதி இருக்கும். இந்த 6 ஒயரையும் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரும் சைடில். நீங்கள் அந்த கோன் ஜாயின் பண்ண இடத்துல அந்த டைமண்ட் மாதிரி 4 நாளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்கும். நான் சுற்றிலும் கை காமிச்சது இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போடுங்கன்னு காமிச்சது தான். ஃபுல்லாக இந்த மாதிரி ஓப்பன் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இது பாருங்கள் 6 இருக்குது. 6ல் 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. மொத்தம் 6. இதில் 3 முடிச்சு வரும். 2 போடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இப்போ 6 கோன் வச்சதும் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இதை விட அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுவும் பெரிய சைஸ் தான், ஆனால் இதை விட சின்னது. இப்போ நான் போட்டிருக்கிறது ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் சின்னதாக வேணும்னா இதுலேயே வந்து ஒயர்ஸ் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். அளவும் ஒரு அடி குறைச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 15 14 அப்படி போட்டுக்கலாம். ரெட்டைப்படையில் கட் பண்ணிக்கோங்க. 14 கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் முன்னாடி போட்டது 16 போட்டிருப்பேன். இப்போ இது 20 ஒயர் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து 16 ஒயரில் போட்டிருக்கேன் முன்னாடி போட்டது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். கை வச்சு ஒவ்வொரு இடத்தும் காமிச்சு போடுறேன். அது மாதிரி போடுங்க. இப்போ வந்து 3 2 1ன்னு போட்டாச்சு. இப்போ சைடில் போகிறத திரும்பவும் பாருங்கள். அந்த 2 பிளாக்கையும் சேர்த்து 1 போடுறேன். அந்த இடத்துல வச்சு காமிச்சா அந்த இடத்துலையும் பாருங்கள் கிராஸ் ஆகுது. அங்கே 1 போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் போடணும். இந்த பக்கம் போகிற 2 ஒயரையும் சேர்த்து இப்படி ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு முடிச்சு போடுங்க. இதுக்கு மேலே ஒரு முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு ஒயரு, அதுலேருந்து ஒரு கருப்பு ஒயரும் அந்த மஞ்சள் கலர் ஒயரும் வருது. அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டாக்க இப்போ அந்த பக்கம் சொருகணும்ல, அந்த டைமண்ட் சொருகின மாதிரி இதையும் சொருவி விட்டுறணும். ஃபஸ்ட்டு மேலே நுனியில் இருக்குல்ல அந்த ஒயருங்களை 2வது முடிச்சில் சொருகி அதே மாதிரி சொருகிட்டு தான் அப்புறம் சைடில் போகிற ஒயர்களை எப்பயுமே சொருகணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் கிரிக்கெட் பேட்டு பாலு அந்த மாதிரி போட்டிருக்கோம். மினி பேஸ்கெட் நிறையா போட்டிருக்கேன். பூஜை கூடைகள் போட்டிருக்கோம். 1 ரோல் கூட 2 ரோல் கூட ஹெக்ஸாகன் கூட நிறைய டைப்பு ஜாஸ்மின் நாட் கூட அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கோம். சாதா கூடை, சிவன் கண் கூடை, மூடி போட்ட லஞ்ச் கூடை அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு எது தேவைப்படுதோ பாருங்கள். இன்னும் எதுவும் தேவைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் அது போட்டு காமிக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே பாருங்கள். இந்த பக்கம் சொருகின மாதிரியே அந்த பக்கமும் சொருகிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. இந்த கருப்பையும் அதே மாதிரி சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சொருகிட்டேன். இந்த சின்ன ரோஸ் சிகப்பு கலரில் பட் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, இது ஏற்கனவே நம்ம சேனலில் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் செஞ்சு அந்த மணி 1 கோத்து நடுப்புற அந்த ஹோல்ஸ் சின்னதாக தெரியும். அந்த ஹோல்ஸுக்கு பதிலாக அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சுற்றிலும் வெறும் ப்ளைனாக இருக்கேன்னு ஒரு சிகப்பு கலர் பட்ஸ் மாதிரி செஞ்சு சிகப்பு ஒயரில் வச்சுருக்கேன். இது எல்லாமே டெக்கரேட்டிவ்லாம் உங்களோட ஐடியா தான். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஹை வோல்டேஜ் உள்ள பல்பு போடாதீங்க. விடிய நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் வோல்டேஜ் அதிகமாக உள்ளது போட்டிங்கன்னா இதாயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.